தூக்கி போடுற காஞ்ச மிளகாய் காம்பில் இப்படியெல்லாம் டிப்ஸ் இருக்கா, எங்கேயுமே கேள்விப்படலையே, மிகவும் வித்தியாசமான டிப்ஸாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிகவும் பயனுள்ள வீடியோ தான் உங்களுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்டெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்பப்போ சேரும். காஞ்ச மிளகாய் கடையிலேருந்து வாங்கினதுக்கப்புறம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். காஞ்ச மிளகாய் வாங்கின உடனே இந்த காம்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். காஞ்ச மிளகாவை கொஞ்ச நேரம் வெயிலில் கொண்டு வச்சிங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய் நல்லாவே மொறுமொறுன்னு ஆயிரும். அப்போ காம்பு கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் நேரத்தில் நம்ம அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த காஞ்ச மிளகாவோட காம்பு வரல அப்படின்னா நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும். இந்த டிப்ஸை இதேமாரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே காஞ்ச மிளகாய் பூச்செல்லாம் தட்டாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அதேமாரி உங்கள்கிட்ட வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் இரும்பு கடையில் கூட வறுத்து வச்சுக்கலாம். இதனால் உங்களுக்கு சீக்கிரமாகவே காஞ்ச மிளகாய் கெட்டே போகாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காஞ்ச மிளகாய் கடையிலேருந்து நம்ம எதுக்கு வாங்குவோம்? வத்தல் பொடி அரைக்கிறதுக்கு தான் நம்ம காஞ்ச மிளகாய் வாங்குவோம். அப்போ வத்தல் பொடி அரைக்கும் போது அந்த காம்பு எல்லாத்தையுமே எடுத்துருவோம். எடுத்துகிட்டு மிஷினில் கொண்டு போய் அரைப்போம். ஆனால் அந்த காம்பை என்ன பண்ணுவோம்? வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம். இனிமேல் அந்த காம்பை கீழே வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. அதை வச்சு ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த காஞ்ச மிளகால இவ்வளோலாம் டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் காஞ்ச மிளகாவில் உள்ள எல்லா காம்பையுமே எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கிடுறேன். அதேமாதிரி காஞ்ச மிளகாவில் லாஸ்ட்டில் அந்த சீட்ஸ் இருக்கும் பாருங்கள், அதையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டுறேன். இப்போ எடுத்து முடிச்சதுக்கு நிறையவே தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற அந்த சீடியை உள்ளே தூக்கி போட்டிருக்கோம். இது ஓவர் நைட்டு அந்த தண்ணிக்குள்ளே ஊறணும். அதுக்கு அடுத்து இன்றைக்கி நைட் ஊற வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் தான் அது எடுக்கணும். இது உடனே செய்யக்கூடாது, ஏன்னா அவ்வளோ ரிசல்ட் கிடைக்காது. நம்ம நல்லா ஊறினா தான் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். எதனால் இதை ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஊற வச்சுட்டு ஒவ்வொரு நைட்டுக்கு அதுக்கப்புறம் இதை தனியாக வடிகட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் கிச்சன்லலாம் பார்த்திங்கன்னா பல்லி அப்படியே மேல் டாப்பில் பாத்திரத்துக்கு பக்கத்தில் நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி அப்படியே அந்த கவுண்டர் டாப் மேலேயே சில வேறு வீட்டில் அப்படியே திரியும். அப்போ அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த காஞ்ச மிளகாய் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த காஞ்ச மிளகாய் காம்போட இந்த தண்ணியை நான் வடித்து எடுத்துட்டதுக்கப்புறம் இதில் நம்ம எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வினிகர் சேர்த்துக்கணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் உங்கள் கவுண்டர் டாப் ஃபுல்லாக நீங்கள் தெளித்து விடுங்க. கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பல்லி வருதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் தெளித்து விடுங்க. அதே மாதிரி கரப்பாம்பூச்சி எந்த இடத்துல வருதோ, மெயினாக குப்பை தொட்டி பக்கத்தில் அப்புறம் நம்ம கிச்சன்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்கும் இருக்கும். அந்த இடத்துலலாம் இந்த ஸ்ப்ரேயை வச்சு நல்லா தெளித்து விடுங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மெல்லுக்கு வினிகர் ஸ்மெல்லுக்கும் அந்த காஞ்ச மிளகாய் உள்ள கார நெடிக்கும் கண்டிப்பாக கிச்சன் பக்கத்தில் பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. மெயினாக இதை தூங்க போகிற நேரத்தில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. இது சூப்பரான ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த காஞ்ச மிளகாய் தண்ணியும் வினிகரும் சேர்ந்து இந்த டப்பாக்குள்ளே ஊற்றி வச்சுருக்கேன். இதோட இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நம்ம ஹேண்ட் வாஷ் கொஞ்சோண்டு ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு நம்ம துர்நாற்றம், அதாவது நம்ம சிங்க்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த நேரத்துலலாம் இதேமாரி நீங்கள் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த வினிகர் ஸ்மெல்லுக்கு சுத்தமாக அந்த நாற்றத்தை எடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம மிளகா காம்பில் உள்ள அந்த நெடிக்கு ஏதாவது பூச்சி உள்ள அடப்பு இருக்குது, இல்லைனா பூச்சி ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அது அப்படியே ஓடிடும் வெளியே அந்த நெடிக்கு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதேமாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். அதோட இப்போ என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகர் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். மிளகா காம்பு தண்ணி எடுத்திருக்கேன். இதோடய இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னா, உங்கள் வீட்டில் லைசால் இல்லைன்னா வேறு என்ன லிக்விட் இருக்கோ அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உங்கள் வீட்டு பாத்ரூமில்
கேப்பு பாத்ரூமில் சில இடத்துல வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த பூரா அப்படின்னு மாதிரி கொஞ்சம் விஷச்சந்துகள்லாம் வந்து ஒளிஞ்சு போயிருக்கும். அந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு வந்து அது அப்பப்போ தான் வெளியே வரும். அது எந்த இடத்துக்குள்ளே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதேமாரி லிக்விடை வந்து நீங்கள் வந்து ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறணும். உடனே கழுவி எடுக்கக்கூடாது. 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா பாத்ரூமை ரொம்ப சூப்பராக இருக்கும் பாத்ரூமு. ஏன் அப்படின்னா அந்த அந்த ஸ்மெல்லுக்கும் வினிகரோட ஸ்மெல்லுக்கும் அந்த மிளகா காம்போட அந்த நெடிக்கும் வந்து அந்த விஷச்சந்துகள் எல்லாமே வந்து வெளியேறிடும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. பாருங்கள், இன்னொரு பாத்ரூமும் நான் கழுவி விடுறேன். அது நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி விடும்போது ஏதாவது விஷச்சந்துக்கள் இருக்குது அப்படின்னா அது வெளியே ஏறிடும். அந்த நெடிக்கு வெளியே போயிடும். அதேமாதிரி நம்ம வந்து தேய்ச்சி நல்லா கழுவும் போது பாத்ரூமில் உள்ள எந்த ஒரு அழுக்கு இருந்தாலும் அதை வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் பாத்ரூமு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து மிளகா வத்தல் வந்து கடையில் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி மிளகா வத்தல் வாங்குங்க. நீங்கள் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாமல் மிளகா வத்தல் வாங்குனீங்க அப்படின்னா கேன்சர் உண்டாகிற தன்மை கூட வந்து இருக்கும். மிளகா வத்தல் நீங்கள் வாங்கும்போது அது என்ன மிளகாவாக இருந்தாலும் சரி, நல்லா பார்த்தோன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கணும். சில சமயம் பார்த்திங்கன்னா மிளகா வத்தல் வந்து கலர் கம்மியாக இருக்கும். அப்படிப்பட்ட மிளகா வத்தல் நம்ம வாங்கவே கூடாது. அதனால் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப பாதிப்பாகும். இப்படி பார்க்கும்போது நல்லா ரெட் கலராக இருக்கிற வத்தலை வாங்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற கடைசி டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகா காம்போட தண்ணியை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நிறையவே நல்லாவே தண்ணி ஊற்றி வச்சுக்கிடுறேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து செடிகள் இருக்குது அப்படின்னா அந்த செடிகளுக்கு வந்து நீங்கள் மண் கலவையிலையும் நீங்கள் ஊற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி தொளிச்சியும் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி வந்து இலைகளில் வந்து ஊற்றலாம். நம்ம இப்படி செய்கிறதுனால உங்கள் வீட்டில் வந்து செடிகளில் வந்து பூச்சிகள் வருது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பூச்சி வந்து இந்த செடியிலையும் வந்து நோய் தாக்குதல் வரவும் வராது. அதுக்கப்புறம் வந்து இலைகளும் நல்லா வந்து பச்சை நேரத்தில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸு தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுற மிளகா காம்பில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.